நாய் உட்கார்ந்துக்கிட்டு மாடை அந்த வைக்கல திங்க விடுறதும் இல்லை, அந்த நாய் அந்த வைக்கல திங்கிறதும் இல்லைங்கிற பழமொழிக்கு மாற்றமாக இந்த ஏகேடி என்பிபி ஜேவிபியினுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, யூஎம்பியா இருந்தாலும் எஸ்ஜேபியா இருந்தாலும் திறமை இருந்தால் பதவி வழங்கப்படும். என்னத்துல திறமை? கள்ளத்தனம் இல்லாமல் நேர்மையாக மக்களுக்குடைய நோக்கத்தை புரிஞ்சு சேவை செஞ்சால் பதவி வழங்கப்படும் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் கருத்து தெரிவித்தாங்க. இது இலங்கை வரலாற்றில் தந்த கட்சி இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்தாங்களா? இப்படி ஒரு அதுக்காக வேண்டி திறமை இல்லை, எங்கள்ட்ட ஆக்கள் இல்லை என்று சொல்றீங்கன்னு வைங்க, உண்மையிலே ஆக்கள் இல்லைன்னு வைங்க. இன்னொரு கட்சிக்காரனுக்கு திறமை இருக்குன்னு சொன்னா, அவன் நேர்மையானவனாக இருந்தா அவனுக்கு வழங்குவதற்கு தயாராக வாரங்கிற மனத்திறமை இருக்கிறட. அதுலயே அந்த விமல் ரத்நாயக் அந்த கட்சியே வெண்டிடுச்சு. வேற என்ன வேணும்? அதனால இவங்கள்ட்ட ஆக்கள் இல்லை, இவங்கள்ட்ட ஆக்கள் இல்லைன்னா பதவியை அவங்களுக்கு தரவான்னு கேட்கிற இடத்துல சரின்றாண்டா கொடுக்குறோம். அது ஒரு திறமையான ஒரு ஒரு நாட்டின் நன்மைகளையும் மக்களின் நலனை கருதுகிறவரால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். எதிர்கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு போங்கடா போறதுக்கு, நாடு கெட்டு போற நேரத்துல சஜித்திட்ட கூப்பிட்டு நாட்டை பொறுப்பெடுக்கிற நேரத்துல இந்த டைம் எங்களுக்கு வேணான்னு சொன்னது அதோட போ, மக்களை பாதுகாக்க நினைக்கல, உன் பேரு கெட்டு போயிருமுங்கிறதுக்கு அவன் தான் நீங்க அந்த டைம்ல வேணான்னீங்க. இப்ப அனுரை பொறுப்பெடுத்து இப்ப நாட்டை செஞ்சுட்டு போறாரு. அப்ப இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு